வருணா 2025 கடற்படை பயிற்சிக்கு தயாராகி வரும் இந்தியா, பிரான்ஸ். அதாவது இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடற்படை பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. அது எப்போ எடுக்க போகிறாங்க, எங்கே எடுக்க போகிறாங்க, யார் யார் இதில் பங்கேற்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியா அப்புறம் பிரெஞ்சு கடற்படைகள் மார்ச் 19லிருந்து 22 வரைக்கும் தங்கள் இருதரப்பு கடற்படை பயிற்சிக்கான வருணா 2025 23வது பதிப்பை தொடங்க இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கப்பல்கள் வந்து பங்கேற்குதுன்னா, இந்தியாவுடைய விமானம் தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த், அப்புறம் பிரெஞ்சோடைய அணுசக்தியால் இயங்குகிற சார்லஸ் டி கோல் அப்படின்ற கப்பலும், அப்புறம் நாசக்கார கப்பல்கள், போர்க்கப்பல்கள், அப்புறம் கடல்சார் ரோந்து விமானங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருணா 2025 கடற்படை பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க போகுது. சென்னை எழும்பூரில் சர் ஜான் மார்ஷல் சிலை திறப்பு. எதுக்காக இவருக்கு சென்னை எழும்பூரில் சிலை திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகத்தை வெளிப்படுத்தி திராவிட நாகரிகம் அப்படின்ற கருதுகோளுக்கு வழிவகுத்தவர் தான் சர் ஜான் மார்ஷல். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூரில் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் ரூபாய் 50 லட்சத்தில் ஜான் மார்ஷலுக்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காரு. நீண்ட நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்த பெண் என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார்? நீண்ட நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்த பெண் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்கவங்க யார் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ் பற்றி பார்க்கலாம் பாருங்க. உலகளவில் பேசப்படும் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. சுனிதா வில்லியம்ஸோடைய தந்தையான அமெரிக்க விஞ்ஞானி தீபக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர். ஸ்லோவேனியா வம்சத்தை சார்ந்த போனிக்கு 3வது மகளா 1965 பிறந்தவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். சிறு வயதிலேயே விண்ணில பறக்க வேண்டும் அப்படின்ற ஆசை சுனிதா வில்லியம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாளில் நனவானுச்சு. அமெரிக்காவுடைய நீதம் அப்படின்ற இடத்துல பள்ளி கல்வியையும், புளோரிடாவில் பொறியியல் படிப்பையும் முடித்தவங்க சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்க கடற்படையில் விமானியாக சார்ந்த சுனிதா வில்லியம்ஸை 1998 நாசா வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டாங்க. சுமார் 30 வருஷம் நாசா நடத்தின பல சோதனைகளில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை படைச்சிருக்காங்க. விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் விண்ணில் அதிக நேரம் விண்ணடை மேற்கொண்டு சாதனை புரிஞ்சிருக்காங்க. சரி, இப்போது சுனிதா வில்லியம்ஸ் கூட யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு போனாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. சுனிதா வில்லியம்ஸோட வலேரி, அப்புறம் செகை அவ்தேயோ, அப்புறம் ஃப்ராங்க் ரூபியே, விளாடிமிர் டிடோவ், மூசா மொனோரா, மார்க் வண்டே, ஸ்காட் கெல்லி, மிகைல் கார்னியோன்கோ, அப்புறம் கிறிஸ்டினா கோச், பெக்கி விட்சன், அப்புறம் புட் வில்மோர், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் கூட விண்வெளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ இவங்களோட நீண்ட நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்த பெண் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்கவங்க சுனிதா வில்லியம்ஸ். தஞ்சை துக்காட்சியம்மன் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற துக்காட்சியம்மன் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. ஏன்னா 1300 ஆண்டுகள் பழமையான இந்த தஞ்சை துக்காட்சியம்மன் கோயிலுடைய தொன்மை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட நிலையில தான் தஞ்சை துக்காட்சியம்மன் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் துர்க்கையம்மன் இறைவனை வழிபட்டதுனால துர்க்கை ஆட்சி அப்படின்ற பெயர் தான் துக்காட்சி அப்படின்னு மருவியதா சொல்லப்படுது. உலகின் முதல் எண்ணெய் வயல் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னு பார்க்கலாம். கச்சா எண்ணெய் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர நாடுகள் என்னென்ன நாடுகள்னா, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், இந்த மாதிரியான நாடுகள் தான் நம்மளுடைய நினைவுக்கு வரும். ஆனால் உலகத்தில் முதல்ல எண்ணெய் வளம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இந்த மாதிரியான நாடுகளில் கண்டுபிடிக்கப்படலை. சரி, வேறு எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, அஜர்பைஜான் நாட்டில் பாகு நகருக்கு பக்கத்தில் 1846 தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது உலகின் முதல் எண்ணெய் வயல் எந்த நாட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அஜர்பைஜான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டு எண்ணெய் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான் நாட்டில் தொடங்குச்சு. 1899 வரைக்கும் உலகிற்கு தேவையான பாதி கச்சா எண்ணெயை இந்த அஜர்பைஜான் நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குச்சு. ஸோ முதல்ல எண்ணெய் வயல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அஜர்பைஜான் நாட்டில் இருக்கிற பாகு நகருக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்நாடகாவில்
ஹோட்டல்களில் இட்லி தயாரிக்க பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தாள்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ நம்ம வீட்டில் இட்லி சுடுறதுக்கு துணியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சுடுவோம், சரிங்களா? அந்த வேட்டி துணி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சுடுவோம். ஆனால் கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அந்த பாலிதீன் கவர் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாள் மாதிரி தட்டையாக இருக்கும். அந்த தாளில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியை ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா சுடுறாங்க. அப்படி சுடும்போது அந்த ஆவி வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே அடிக்கும்போது அந்த பிளாஸ்டிக் உருகி இட்லி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹோட்டல்களில் இட்லி தயாரிக்க பயன்படுத்தப்படுற பிளாஸ்டிக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்நாடகாவில் 250க்கும் மேற்பட்ட உணவகங்களில் உணவு பாதுகாப்பு துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை நடத்தியிருக்காங்க. இட்லி தயாரிப்புக்கு பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுக்காக 54 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக்கில் புற்றுநோய் காரணிகள் இருக்கிறதுனால இது இட்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சேரக்கூடும். அப்படிங்கிறதுனால இதை செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இட்லி தயாரிப்பில் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க சுகாதாரத்துறை. தனுஷ்கோடியில் பூனாரை சரணாலயம் ஏன் அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பூனாரை அப்படின்னு தமிழில் அழைக்கப்படுற ஃப்ளமிங்கோ பறவைகள் ஆண்டுதோறும் நவம்பர் முதல் மார்ச் வரைக்கும் தனுஷ்கோடிக்கு அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா வலசை வருது. இந்த பூனாரைகள் வந்து பார்த்திங்கன்னா சேறு அப்புறம் சகதியில் இருக்கிற பாசிகளை உணவாக உட்கொள்ளும். பல்லுயிர் பெருக்கம் நல்லா இருக்கிற இடத்த தான் இந்த பூனாரைகள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வலசைக்கு தேர்ந்தெடுக்குமா. இதை கருத்தில் கொண்டு தான் தனுஷ்கோடியை பூனாரை சரணாலயமாக மாற்ற பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கப்பட்டிருக்குது. இந்தியாவின் முதல் பேசும் படம் வெளியானது எப்போ அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பேசும் படமான ஆலம் ஆரா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி படம். இது 1931ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது. இந்தியில் வெளியான இந்த படத்தை அர்தேஷிர் இரானி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி வெளியிட்டிருக்காரு. ஃபார்சி மொழி நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஆலமாரா படத்துடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 124 நிமிடங்கள். ஆலமாரா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா உலகத்தின் ஆபரணம் அப்படிங்கிறது தான் பொருள். நாட்டின் முதல் முழு நீளம், அதாவது இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் முழு நீள திரைப்படம் எப்போ வெளியானது அப்படின்னா 1913 வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது. அந்த படத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஹரிச்சந்திரா. இந்த ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் ஃபிலிம். பேசும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமாரா. உலகின் டாப் 10 மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல். உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் தொடர்ந்து 7வது ஆண்டாக ஃபின்லாந்து வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. அடுத்ததாக டென்மார்க் 2வது இடத்துலையும், ஐஸ்லாந்து வந்து 3வது இடத்துலையும், ஸ்வீடன் 4வது இடத்துலையும், நெதர்லாந்து வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துலையும் இருக்குது. அதே நேரத்தில் நார்வே, லக்சம்பர்க், ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து இது எல்லாம் முதல் 10 மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. எழுத்தாளர் நாரும்பூநாதன் காலமானார். உடல்நலக் குறைவால் சில நாட்களாக அவதியடைந்து வந்த நிலையில் எழுத்தாளர் நாரும்பூநாதன் அவருடைய 64வது வயதில் காலமானார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நெல்லையை சார்ந்த பிரபல எழுத்தாளர். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் உவேசா விருது பெற்ற இவருடைய கனவில் உதிர்ந்த பூ உள்ளிட்ட சிறுகதைகள், திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள், வேணுவன மனிதர்கள் உள்ளிட்ட நூல்கள் ரொம்பவும் பிரபலமானது. இவர் எழுதுவது மட்டும் இல்லாமல் சமூக களப்பணியிலையும் முன்னிலையில் இருப்பவர் தான் இந்த நாரும்பூநாதன். ஒரே பயணத்தில் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கிய விண்வெளி வீரர் யார் அப்படின்னு பார்க்கலாம். மறைந்த ரஷ்ய விண்வெளி வீரர் வலேரி பாலியாக்கோவ் ஒரே விண்வெளி பயணத்தில் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்து சாதனை படைச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 437 நாட்கள் விண்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சுருக்காரு அப்படின்னா 7075 முறை வந்து பார்த்தீங்கன்னா பூமியை வந்து சுற்றி வந்து 30,07,65,472 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் பயணம் செஞ்சு மார்ச் 22, 1995 பாதுகாப்பாக பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா தரையிறங்கியிருக்காரு. இப்போ விண்வெளியில் 286 நாட்கள் தங்கிய பின் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு திரும்பியிருக்காங்க. அப்போது விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கிய விண்வெளி வீரர் ஆண் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வலேரி பாலியாக்கோவ். பெண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியவர் யார் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ். உலகின் அசிங்கமான விலங்குக்கு ஃபிஷ் ஆஃப் த இயர் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எந்த மீனுக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க, எந்த நாடு அந்த பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க, ஏன் அந்த மீனுக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உலகின் அசிங்கமான விலங்கு அப்படின்னு பெயரிடப்பட்ட ஜெலண்டினஸ்
ஃப்ளாப் ஃபிஷ்ஷுக்கு நியூசிலாந்தின் ஃபிஷ் ஆஃப் த இயர் அப்படின்ற புதிய பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மீன் நியூசிலாந்து அப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய ஆழ்கடல் நீரில் வந்து பார்த்திங்கன்னா வளருது. அங்குள்ள தீவிர அழுத்தம் தான் இந்த மீனுடைய தனித்துவமான உடலமைப்பை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கு. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, மென்மையான இந்த மீனுக்கு முழு எலும்புக்கூடு, தசைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செதில்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கூட வந்து ஒரு ரஃப்பாகவே இல்லாமல் ரொம்பவும் ஒரு சாஃப்டான ஒரு மெல்லிசான மீனாக இருக்குது. ஆனால் இது கடலுடைய ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளருது. அப்படி வளர்றதுனால தான் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெலண்டினஸ் ஃப்ளாப் ஃபிஷ்ஷு. இந்த மீனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்தின் ஃபிஷ் ஆஃப் த இயர் அப்படின்ற புதிய பட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2025 மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியாவுக்கு எந்த இடம் அப்படின்னு பார்க்க போகிறோம். உலகின் மகிழ்ச்சியான நாடு அப்படின்ற பட்டத்தை இந்த முறையும் ஃபின்லாந்து வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சிருக்கு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2025 அறிக்கையின்படி உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் தரவரிசையில் நார்டிக் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருது. 147 நாடுகளை கொண்ட இந்த பட்டியலில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா 109வது இடத்துலையும், இந்தியா வந்து 118வது இடத்துலையும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கிற நாடாக இருக்குது. அப்போது 2025 மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதல் இடத்துல ஃபின்லாந்து இருக்குது, 109வது இடத்துல பாகிஸ்தான் இருக்குது, 118வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது, கடைசி இடத்துல ஆப்கானிஸ்தான் இடம்பெற்றிருக்கு. செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய உலகின் முதல் செய்தித்தாள் பதிப்பை வெளியிட்ட இத்தாலி. அதாவது ஏஐ உருவாக்கின ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி முதன்முறையாக வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இத்தாலிய செய்தித்தாளான ஃபாக்லியோ அப்படின்ற செய்தித்தாள் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக செயற்கை நுண்ணறிவால் தயாரிக்கப்பட்ட ஒரு செய்தித்தாளை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. உலகிலேயே ஏஐ தயாரித்த பதிப்பை வெளியிடும் முதல் செய்தித்தாளாக ஃபாக்லியோ வந்து பார்த்திங்கன்னா விளங்குது. தினசரி பத்திரிகையில் ஏஐயின் பங்கை ஆராய்வதற்காக சோதனை களமாக தான் இந்த பதிப்பு செயல்படுவதா ஃபாக்லியோ ஆசிரியரான செராசா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த பதிப்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்புறம் ரஷ்ய அதிபர் புடின் பற்றிய கட்டுரைகள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போது உலகிலேயே ஏஐ தயாரித்த ஒரு செய்தித்தாளை வெளியிட்ட நாடு எது அப்படின்னா இத்தாலிய நாடு. என்ன செய்தித்தாள் அது அப்படின்னா ஃபாக்லியோ அப்படின்ற செய்தித்தாள். காட்டுத்தீயை கண்டறிய எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸுடன் இணைந்து கூகுள் ஏவிய ஏஐ செயற்கைக்கோள். எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸோட இணைந்த கூகுள் நிறுவனம் ஃபயர்ஷாட் அப்படின்ற செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா ஏவி இருக்காங்க. சரி, இந்த செயற்கைக்கோள் என்ன மாதிரி வேலை செய்யணும் பாருங்கள். ஏஐ மூலமாக இயங்குகிற ஃபயர்ஷாட் அப்படின்ற இந்த செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுத்தீயை துல்லியமாக கண்டறிஞ்சு கண்காணிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஃபயர்ஷாட் அப்படின்ற இந்த செயற்கைக்கோள் எந்த மாதிரியான வேலையை செய்யணும்னா 20 நிமிஷத்துக்குள்ளே 5x5 மீட்டர் வரைக்கும் இருக்கிற சிறிய தீயை கூட கண்டறியும் திறன் கொண்டதாக சொல்லப்படுது. காட்டுத்தீயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்னதாக ஒரு தீ பற்றினா கூட இந்த ஏஐ மூலமாக கண்டுபிடிச்சிருக்க இந்த ஃபயர்ஷாட் அப்படின்ற அந்த செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்காக இந்த ஏஐ செயற்கைக்கோள் எதனுடைய உதவியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது அப்படின்னு பாருங்கள். தீ விபத்தை உறுதி செய்ய உள்ளூர் வானிலை, நிலப்பரப்பு, அப்புறம் அருகில் இருக்கிற உள்கட்டமைப்பு போன்ற காரணிகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மதிப்பீடு செஞ்சு இந்த காட்டுத்தீ எங்கே பற்றி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடனுக்குடனே கொடுத்துரும். அந்த நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே கொடுத்துரும். ஏன்னா ஒரு சின்ன தீ பற்றினா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும் இல்லைங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது தகவல் கொடுத்துருச்சு அப்படின்னா எந்த ஏரியாவில் வந்து தீ பற்றி இருக்குது அப்படின்னு உடனே போய் வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கிற மாதிரி இந்த ஃபயர்ஷாட் அப்படின்ற இந்த செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. உலகிலேயே அதிக தபால் நிலையங்கள் கொண்ட நாடு எது அப்படின்னு பார்க்க போகிறோம். மார்ச் 2017 நிலவரப்படி 1,54,965 தபால் நிலையங்களோட உலகின் அதிக தபால் நிலையங்கள் கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறதா இந்திய தபால் துறை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் 1,39,067 தபால் நிலையங்கள் கிராமப்புறங்களில் மட்டுமே இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 23,344 தபால் நிலையங்கள் தான் இருந்தது. சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தபால் அலுவலகம் 21.56 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 23,344 தபால் நிலையங்கள் எத்தனை மக்களுக்கு வந்து சேவை புரிந்தது அப்படின்னா 7,753 மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவை புரிந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது சுதந்திரம் அடைந்த போது 23,000 இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,54,965 தபால் நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா இந்திய தபால் துறை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கு. அப்போ உலகிலேயே அதிக தபால் நிலையங்கள் கொண்ட நாடு எது அப்படின்னா இந்தியா. 2025 குடியேற எந்த நாடு சிறந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்.
அமெரிக்காவை சார்ந்த நிதி சேவை நிறுவனமான ரெமிட்லி வெளியிட்ட தகவலின்படி ஐஸ்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா 2025 குடியேற சிறந்த நாடாக முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து, லக்சம்பர்க், நார்வே, அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அயர்லாந்து, அமெரிக்கா, டென்மார்க், நெதர்லாந்து, அப்புறம் ஆஸ்திரேலியா பட்டியலில் முதல் 10 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் கனடா, சிங்கப்பூர், ஜெர்மனி முதல் 15 நாடுகளின் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் தான் 2025 குடியேற சிறந்த நாடுகள். அதில் முதல் இடத்துல இருக்கிறது ஐஸ்லாந்து. கனடா அமைச்சரவையில் இந்திய பெண்கள். கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்ற நிலையில் அவருடைய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியை சார்ந்த 2 பெண்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கு. ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் கேரா, இன்னொருத்தர் அனிதா ஆனந்த். டெல்லியை சேர்ந்த கமல் கேரா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் அப்படிங்கிறதுனால கார்னி அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. தமிழ் வம்சாவளியை சார்ந்த 58 வயதான அனிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் அப்புறம் தொழில்துறை அமைச்சராக ஆகியிருக்காங்க. கனடா அமைச்சரவையில் இந்திய பெண்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. யார் யார் அப்படின்னா கமல் கேரா அப்புறம் அனிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்க. 2025 ஆண்டுக்கான உலகளாவிய டிஜிட்டல் வளர்ச்சி விருதை வென்ற இந்திய ரிசர்வ் வங்கி. இந்த விருதை வழங்குறவங்க யார் அப்படின்னா லண்டன் மத்திய வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதை வழங்குறாங்க. சரி, அப்படி இந்திய ரிசர்வ் வங்கி என்ன தான் பண்ணியிருக்காங்க, எதுக்காக லண்டன் மத்திய வங்கி இந்த உலகளாவிய டிஜிட்டல் வளர்ச்சி விருதை இந்திய ரிசர்வ் வங்கிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லண்டன் மத்திய வங்கியால் வழங்கப்படுற 2025 ஆண்டுக்கான டிஜிட்டல் வளர்ச்சி விருதை இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பிரவாஜ் அப்புறம் சர்தி ஆகிய டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை இந்தியா உள்நாட்டிலேயே உருவாக்குனதுக்காக தான் இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அதாவது செயல்பாடுகளை நவீனமயமாக்குவதிலையும் டிஜிட்டல் நிர்வாகத்தை ஊக்குவிப்பதிலையும் இந்த அமைப்புகளுடைய பங்கு, அதாவது இந்த பிரவாஜ் அப்புறம் சர்தி அப்படின்ற அமைப்புகளின் பங்கை இந்த விருது குழு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி இந்த விருதை இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வழங்கியிருக்காங்க. ஆரா வெங்கடாஜலபதிக்கு 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது. 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது ஆரா வெங்கடாஜலபதிக்கு வழங்கப்படுது. எதுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி வழங்கப்படுது அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 ஆய்வு நூலுக்காக ஆரா வெங்கடாஜலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிச்சிருக்காங்க. புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பு. ரஷ்யா அறிவிப்பு. உலகில் மருந்து கண்டுபிடிக்கப்படாத நோய்களில் புற்றுநோயும் ஒன்றாக இருந்து வருது. இதனால் அந்த நோயிலிருந்து குணமடைவது ரொம்பவும் அரிதாக இருக்குது. இந்த நிலையில் புற்றுநோயை குணப்படுத்தும் தடுப்பூசி மருந்தை கண்டுபிடிச்சிட்டதா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அறிவிச்சிருக்காங்க. mRNA அடிப்படையிலான அந்த தடுப்பூசி 2025 ஆண்டு முதல் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மருந்தை நோயாளிகளுக்கு இலவசமாக அளிப்போம் அப்படின்னு ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. உருகி வரும் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை. உலகம் காலநிலை மாற்றத்தால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு வருது. வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால பனிப்பாறைகள்லாம் உருகிட்டு வருது. இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையான A23A பனிப்பாறை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே உடைஞ்சிரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிச்சிருக்காங்க. வெட்டல் கடலில் தெற்கு ஒர்க்னி தீவுக்கு அருகில் உறைந்துள்ள இந்த பனிப்பாறை உடைஞ்சது அப்படின்னா கடல் நீர் மட்டம் உயரும். அப்படி கடல் நீர் மட்டம் உயர்ந்தது அப்படின்னா ஊருக்குள்ள கடல் நீர் புகும் சூழல் உருவாகியுள்ளது அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிச்சிருக்காங்க. 2024 ஆண்டு உலகம் முழுவதும் காலநிலை மாற்றத்தால் 3700 பேர் உயிரிழந்துள்ளதா லண்டனை சார்ந்த உலக வானிலை கண்காணிப்பகம் தகவல் தெரிவிச்சிருக்கு. மேலும் அந்த உலக வானிலை கண்காணிப்பகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலநிலை மாற்றத்தால் ஆண்டின் சராசரி வெப்ப நாட்களில் 41 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. கடும் வெயில், வறட்சி, காட்டுத்தீ, வெள்ளம் அப்புறம் புயல் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கு. அப்புறம் சூடான், நைஜீரியா, கேமரூன் ஆகிய நாடுகளில் வெள்ளப்பெருக்கால மட்டும் 2000 பேர் பலியானதாக சொல்லியிருக்கு லண்டனை சார்ந்த உலக வானிலை கண்காணிப்பகம். அகில இந்திய அளவில் அதிக வருவாய் ஈட்டிய ரயில் நிலையங்களில் சென்னை சென்ட்ரல் 3வது இடம். அகில இந்திய அளவில் 2023 to 2024 ஆண்டில் அதிக வருவாய் ஈட்டிய ரயில் நிலையங்களில் 1299 கோடியே 31,43,000 ரூபாய் வருவாய் ஈட்டி சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம் 3வது இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு.
இதில் புதுடெல்லி ரயில் நிலையம் 3337.66 கோடியோட முதலிடத்தையும், ஹவுரா ரயில் நிலையம் 1692.31 கோடி பெற்று இரண்டாவது இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த கோவை வந்து பார்த்திங்கன்னா 345.32 கோடி வருவாயோட 34வது இடத்துல இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. எலைட் கிளப் நாடுகள் பட்டியலில் இணையும் இந்தியா. விண்வெளி ஆய்வு மையத்தை அமைப்பதற்காக PSLV C-60 ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் ஏவியுள்ளது. அதுக்கப்புறமா இந்த ராக்கெட்டில் உள்ள 2 சேட்டிலைட்டுகளை விண்வெளியிலேயே ஒன்றாக இணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் அப்படின்ற சவாலான பணியை இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்பேஸ் டாக்கிங்கை இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. அதனால் இதில் நாம் வெற்றி பெற்றால் அந்த எலைட் கிளப் நாடுகளின் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தில் அதிகரிக்கும் ஸ்க்ரப் டைஃபஸ் தொற்று. தமிழகத்தில் ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ற பாக்டீரியா தொற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து வருது. ஸோ இந்த பாக்டீரியா தொற்று எப்படி ஏற்படுது அப்படின்னா, ரிக்கட்சியா அப்படின்ற பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள், பூச்சிகள் கடிக்கிறதுனால இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ற தொற்று வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுறதா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தொற்றுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, அப்புறம் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தடிப்புகள் ஏற்படுறது தான் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் நோயோடைய முக்கிய அறிகுறிகள்னு சொல்கிறாங்க. சரி, இந்த தொற்று எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக பரவுது அப்படின்னா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பத்தூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் இந்த தொற்றுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மலைப்பகுதியில் வசிக்கிறாங்கள தமிழகத்தில் கிழக்கு அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் நோய் தொற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காம். அதுக்கப்புறமா விவசாயிகள், வனப்பகுதியில் வசிப்போர், புதர் மண்டிய பகுதியில் இருப்போர் இந்த நோயால் பாதிக்கப்படலாம் அப்படின்னு பொது சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. மேலும் நோய்க்கு மருத்துவர் பரிந்துரைத்தபடி அசித்ரோமைசின் அப்புறம் டாக்ஸிசைக்கிள் அப்படின்ற மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தொற்றுக்கு தரப்படுது. அணு விஞ்ஞானி ரா சிதம்பரம் காலமானார். இந்தியாவின் முன்னணி அணு அறிவியலாளர் ரா சிதம்பரம் என்கின்ற ராஜகோபாலன் சிதம்பரம் அவருடைய 88வது வயதில் மும்பையில் காலமானார். சென்னையில் பிறந்த ரா சிதம்பரம் அவர்கள் பொக்ரான் அணுகுண்டு சோதனையில் அப்துல் கலாமுடன் இணைந்து பணியாற்றியவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் அறிவியல் அறிவுரைஞராக பணியாற்றிய ரா சிதம்பரம் அவர்கள் பாபா அணு ஆய்வு மையத்தின் இயக்குநராகவும் இருந்திருக்காரு. இவருக்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கியிருக்குது. விண்வெளியில் தாவரம் வளர்த்து இஸ்ரோ புதிய சாதனை. விண்வெளியில் தாவர வளர்ச்சிக்கான கிராப்ஸ் திட்டம் வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியுள்ளதா இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. PSLV C-60 சேட்டிலைட்டின் துணைக்கோளான VSSC விண்கலத்தில் காராமணி விதைகள் முளைத்துள்ள புகைப்படத்தை இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. விரைவில் அதில் இலைகள் உருவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது விண்வெளியில் விவசாயம் செய்யும் முயற்சியில் முதல் வெற்றியாக இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. உலகின் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற்றது, எப்பொழுது நடைபெற்றது, எந்தெந்த அணிகளுக்கு இடையில் நடைபெற்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டே மேட்ச் எங்கே நடைபெற்றது அப்படின்னா மெல்போர்ன் நகரில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது. எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா 1971 வருடம் ஜனவரி 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது. எந்தெந்த அணிகளுக்கு இடையில் நடைபெற்றது அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடைபெற்றது. தமிழகத்தில் குறையும் குழந்தை பிறப்பு விகிதம். அதாவது 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்தில் பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா புள்ளி விவரங்கள் வெளியாயிருக்கு. 2019ஆம் ஆண்டு தமிழகத்தில் 9,45,000 குழந்தைகள் பிறந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு இது பார்த்திங்கன்னா 8,41,000 குழந்தைகள் மட்டுமே பிறந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய மக்கள் தொகை வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 0.92% இருக்கிற நிலையில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சதவிகிதம் வெறும் 0.30% தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6 ஆண்டுகளில் 2019 2024 வரைக்குமான இந்த 6 ஆண்டுகளில் குழந்தை பிறப்பு விகிதம் 11% குறைஞ்சிருக்கிறதுன்னு தகவல் வெளியாயிருக்கு. சர்வதேச மனையன் கணித போட்டியில் உலகளவில் 2ஆம் இடம் பிடித்த தமிழக மாணவர். டெல்லி யூனிவர்சிட்டி சார்பில் நடத்தப்பட்ட சர்வதேச மனையன் கணித போட்டியில் உலகளவில் 2ஆம் இடம் பிடித்து மயிலாடுதுறை மாணவர் சஞ்சய் ராம் சாதனை படைச்சிருக்காரு. சஞ்சய் ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்.
தமிழில் முதல் சாகித்ய அகாடமி எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டுதோறும் 24 இந்திய மொழிகளில் இலக்கியத்திற்கு சிறந்த பங்களிப்பு செய்பவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது மத்திய அரசால் பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. 1955ஆம் ஆண்டு முதல் சாகித்ய அகாடமி விருதுகள் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருது. விருதோட சான்றிதழ் ரூபாய் 1,00,000 பணம் சேர்த்து வழங்கப்படுகிறது. தமிழில் முதல் விருது தமிழின்பம் அப்படின்ற நூலுக்காக ராபி சேதுப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடியில் காமராஜர் சிலை திறப்பு. சென்னை ஐஐடி வளாகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜரின் மார்பளவு சிலையை ஐஐடி இயக்குனர் காமகோடி திறந்து வைத்துள்ளார். சென்னை ஐஐடியை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த காமராஜருக்கு இந்த சிலை பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. உலகிலேயே சொந்த நாட்டிற்கு பணம் அனுப்புவோர் பட்டியலில் இந்தியா முதலிடம். உலக வங்கி தகவல். வெளிநாடுகளில் வேலை பார்த்து சொந்த நாட்டிற்கு பணம் அனுப்புவோர் பட்டியலில் 2024ஆம் ஆண்டில் இந்தியா முதலிடம் வகிக்கிறதா உலக வங்கி பார்த்தீங்கன்னா தகவல் வெளியிட்டிருக்குது. இதுவரைக்கும் 2024ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 10,70,700 கோடி ரூபாய் பல்வேறு நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதா உலக வங்கி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு அடுத்ததா மெக்சிகோ, சீனா, பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளில் பணம் அனுப்புவதன் வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு 1.2% இருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் 5.8% உயர்ந்திருக்கு அப்படின்னு உலக வங்கி தகவல் தெரிவிச்சிருக்குது. குளிர்கால சங்கிராந்தி என்றால் என்ன? பூமி 23.5 டிகிரி சாய்வு கோணத்தில் சூரியனை சுற்றி வருவதால் 6 மாதங்களுக்கு சூரியன் வடக்கு நோக்கியும் அடுத்த 6 மாதங்களுக்கு சூரியன் தெற்கு நோக்கியும் நகரும். இந்த நகர்வு தான் பூமியில் காலநிலைகளை உருவாக்குது. தற்போது தெற்கில் இருக்கும் சூரியன் குளிர்கால சங்கராந்தி அன்று முதல் வடக்கு நோக்கி நகர தொடங்கும். அதுக்கப்புறமா ஜூன் மாதம் முதல் அது தெற்கு நோக்கி திரும்பும். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா குளிர்கால சங்கராந்தி. இந்தியாவில் விபத்துகளில் உயிரிழப்போரில் 38% பேர் இளைஞர்கள். நாட்டில் விபத்துகளில் உயிரிழப்போரின் புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. அதில் விபத்துகளில் பலியாகும் மக்களில் 38% பேர் இளைஞர்கள் அப்படின்னும் 15 முதல் 29 வயது வரையிலான இளைஞர்கள் தான் விபத்துகளில் அதிகம் உயிரிழக்கிறாங்க அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. மேலும் 16% இளைஞர்கள் தற்கொலை செய்வதாகவும் இதய நோய் போன்றவற்றால் 9% பேரும் செரிமான நோயால் 7% பேர் உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் நியமனம். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வி ராமசுப்பிரமணியனை ஜனாதிபதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். NHRCயின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒரு உயர் அதிகார குழு டிசம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் காங்கிரஸோடைய மல்லிகார்ஜுன் கார்கே அப்புறம் ராகுல் காந்தியோ பங்கேற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறைந்த வயதில் உலகின் 7 கண்டங்களில் உள்ள மிக உயரமான சிகரங்களில் ஏறிய இளம்பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார் மும்பையை சார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி காமியா கார்த்திகேயன். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சாதனையை அவருடைய அப்பா கார்த்திகேயனுடைய உதவியோட செஞ்சுருக்காங்க. 7 உயரமான சிகரங்களை ஏறிய இளம்பெண் அப்படின்ற சாதனையை படைத்த இந்தியாவை சார்ந்த 17 வயது மாணவி காமியா கார்த்திகேயன். மும்பையில் இருக்கிற இந்திய கடற்படை குழந்தைகள் பள்ளியில் இவங்க பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 7 கண்டங்களில் உள்ள 7 உயரமான சிகரங்களை ஏறிய உலகின் இளைய பெண்மணி அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க. என்னென்ன அந்த சிகரங்கள்னு பாருங்கள். ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிளிமாஞ்சாரோ, ஐரோப்பாவில் இருக்கிற எல்ஃப்ரல், அப்புறம் ஆசியாவுடைய எவரெஸ்ட் உள்ளிட்ட சிகரங்களையும் காமியா பார்த்தீங்கன்னா ஏறி இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 அன்னைக்கு 7 சிகரங்கள் சவாலை முடிச்சிருக்காங்க அப்படின்னு இந்திய கடற்படை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஒழுக்கை கழுகு 240 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க தேசிய பறவையாக அறிவிப்பு. இதை பற்றி பார்க்கலாம். 240 ஆண்டுகளுக்கு அப்புறமா அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக இந்த ஒழுக்கை கழுகை அதிபர் ஜோ பைடன் பார்த்தீங்கன்னா அறிவித்து அந்த மசோதாவில் கையெழுத்திட்டிருக்காரு. இந்த ஒழுக்கை கழுகு அப்படின்ற இந்த பறவை பார்த்தீங்கன்னா 1782ஆம் ஆண்டு முதல் அமெரிக்காவுடைய
கிரேட் சீல் அப்புறம் அனைத்து அமெரிக்க ஆவணங்கள்லையும் தோன்றி வருது. இதனால் அந்த நாட்டு நாடாளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழுக்கை கழுக அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக அறிவித்து மசோதாவை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றியிருக்காங்க. இந்தியா அருகே பிரம்மபுத்திரா ஆற்றில் உலகின் மிகப்பெரிய அணை கட்ட சீனா ஒப்புதல். இந்தியா எல்லைக்கு அருகே பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கால உலகின் மிகப்பெரிய அணை கட்ட சீனா ஒப்புதல் அளித்துள்ளதா பிடிஐ செய்தி வெளியிட்டிருக்காங்க. $137 பில்லியன் செலவில் கட்டப்பட உள்ள இந்த அணை வந்து பார்த்தீங்கன்னா பூமியின் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டமாக விவரிக்கப்படுது. இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே பாயும் பிரம்மபுத்திரா நதி பெரிய யூட்டர்ன் மாதிரியான இமயமலையின் ஆழமான பள்ளத்தாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணை கட்டப்பட உள்ளதா செய்தி வெளியாயிருக்கு. நீண்ட காலம் வாழ்ந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் யார் தெரியுமா? அதாவது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் அவருடைய 100வது வயதில் ஜார்ஜியாவில் இருக்கிற அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலமானார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்திருக்காரு. மெலனோமா அப்படின்ற தோல் நோய் அவருடைய கல்லீரல் மற்றும் மூளைக்கு பரவுனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலமாயிட்டார். 1977 1981 வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் 39வது அதிபராக இருந்திருக்காரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வாழ்ந்த அமெரிக்க முன்னாள் அதிபர். கார்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2002 அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இந்திய மொபைல் எண்கள் ஏன் +91 தொடங்குகின்றன அப்படின்னு பார்க்கலாம். சர்வதேச தொலைபேசி எண் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவில் மொபைல் எண்கள் இந்திய குறியீடு +91 உடன் தொடங்குகின்றன. இந்திய குறியீடு ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தால் வழங்கப்படுது. இந்த அமைப்பு இதற்காக 9 மண்டலங்களை உருவாக்கியுள்ளது. அந்த 9வது மண்டலத்தில் இந்தியா முதல் நாடு. அதன் காரணமாக தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா +91 குறியீடு பெற்றிருக்குது. அமெரிக்கா, கனடா அப்புறம் கரீபியன் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மண்டலம் 1 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சீன ரயில் சாதனை. மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையிலான உலகின் அதிவேக ரயிலை சீனா வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. CR-450 புல்லட் ரயில் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ரயிலானது நவீன தொழில்நுட்பங்களுடன் மிகச்சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. தற்போது சோதனை ஓட்டத்தில் இருக்கும் ரயிலானது பல்வேறு சோதனை நிலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனைகள் எல்லாத்துலேயும் இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான பயன்பாட்டிற்கு வர உள்ளதா சொல்லப்படுது. உலகின் மிகவும் உயரமான நகரம் எது தெரியுமா? பொலிவியாவில் கடல் மட்டத்திலிருந்து 11,975 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் லாபாஸ் அப்படின்ற நகரம்தான் உலகின் மிக உயரமான நகரமாக கருதப்படுது. இந்த நகரத்தோடைய அதிக உயரம் வந்து பார்த்திங்கன்னா சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுது. எந்தெந்த மாதிரியான சுகாதார அபாயம் அப்படின்னா, இந்த நகரத்துக்கு முதன்முறையாக செல்வோர் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி, தலை சுற்றல், சோர்வு ஆகியவற்றை உணர்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்கு கோகோட்டியை உட்கொள்ள உள்ளூர்வாசிகள் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கிறாங்க. லாபாஸில் ஒருவர் மிக உயரமான எல் ஆல்டோ சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எய்ட்ஸுக்கு தடுப்பூசி வந்தாச்சு. HIV பாதிப்பால் ஏற்படுற எய்ட்ஸ் நோய்க்கான தடுப்பூசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கில்லேட் சயின்சஸ் லேனா கேப்பவேர் அப்படின்ற வேக்சின் மருந்தை USA மருத்துவ நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க. முதல்ல இந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா, தாய்லாந்து நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அங்கே நடத்தப்பட்ட ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு இந்த வேக்சினுக்கு. அதனால் இந்த வேக்சினுக்கான டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இந்த வேக்சினை வருஷத்துக்கு 2 முறை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வேக்சினுடைய விலை காரணமாக சாதாரண மக்களுக்கு இந்த வேக்சினுடைய விலை கட்டுப்படி ஆகாது அப்படின்ற கவலையும் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கு. 3 வகையான வங்கி கணக்குகள் மூடல். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ஆன்லைன் மோசடிகளை தடுக்கிறதுக்காக செயலற்ற வங்கி கணக்குகள் உள்ளிட்ட 3 வகையான கணக்குகளை மூட ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணப்பரிமாற்றம் நடக்காத வங்கி கணக்குகள், நீண்ட காலமாக பூஜ்ய தொகையை மட்டும் வைத்திருக்கும் வங்கி கணக்குகள் மூடப்படுவதா ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோசடிகளை தடுக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க.
பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளாக புதிதாக இணைந்த 9 நாடுகள். தாய்லாந்து, கியூபா, பெலாரஸ், உகாண்டா, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகளாக அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்காங்க. இதன்படி அந்த அமைப்பில் உறுப்பினர் அந்தஸ்து பெற்ற நாடுகளின் எண்ணிக்கை 18 உயர்ந்திருக்கு. இதனால் இந்த 9 நாடுகளில் வர்த்தகம், அப்புறம் முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் பிரிக்ஸ் நாடுகளோடான பொருளாதார உறவு மேம்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வயநாடு நிலச்சரிவு அதி தீவிர பாதிப்பாக மத்திய அரசு அங்கீகரிப்பு. இந்தியாவையே உலுக்கிய வயநாடு நிலச்சரிவை அதி தீவிர பாதிப்பாக மத்திய அரசு அங்கீகரிச்சிருக்காங்க. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேரள அரசு பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி வந்தாங்க. ஆனால் அதை ஏற்க மறுத்த மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதி தீவிர பாதிப்பாக வயநாடு நிலச்சரிவை பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் ஏற்பட்ட எந்த ஒரு கோர தாண்டவத்தையும் தேசிய பேரிடராக அறிவித்தது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு மிகவும் வெப்பமான ஆண்டாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் 1901 தொடங்கி தற்போது வரையில் உள்ள காலகட்டத்தில் 2024ஆம் ஆண்டை மிக வெப்பமான ஆண்டாக இந்திய வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 2025ஆம் ஆண்டும் வெப்பம் மிகுந்த ஆண்டாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க. மத்திய அரசின் கேள் ரத்னா விருதுகள் அறிவிப்பு யார் யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசின் கேள் ரத்னா விருதுகள் 4 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. யார் யார் அந்த 4 பேர் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல குகேஷ், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் பிளேயர். அதுக்கப்புறம் ஒரு ஹாக்கி பிளேயரான ஹர்மன் பிரீத் சிங் அவருக்கும், அப்புறம் துப்பாக்கி சூடு வீரர் பார்த்தீங்கன்னா மனு பாக்கருக்கும், அப்புறம் பாரா தடகள வீரர் பிரவீன் குமார், இவங்களுக்கு 4 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கேள் ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. இந்த விருது பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஜனவரி 17 நடைபெற விழாவில் கேள் ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குவார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கும்பகோணம் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது. கும்பகோணம் தூக்காட்சி ஆபட் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிச்சிருக்காங்க. எதற்காக கும்பகோணம் தூக்காட்சி ஆபட் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆபட் சகாயேஸ்வரர் கோயிலை அதன் தொன்மை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தியதால் 2024ஆம் ஆண்டிற்கான சிறப்பு விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு கும்பகோணம் தூக்காட்சி ஆபட் சகாயேஸ்வரர் கோவில். போக்குவரத்து நெரிசலில் ஆசியாவிலேயே பெங்களூருக்கு முதலிடம். ஆசியாவிலேயே போக்குவரத்து நெரிசலில் மிகவும் மோசமான நகராக பெங்களூரு பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்குது. பெங்களூரில் 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 28 நிமிடங்கள் 10 நொடிகள் ஆனதா டாம்டம் டிராஃபிக் இண்டெக்ஸ் நடத்திய ஆய்வில் தகவல் வெளியாயிருக்கு. உங்கள் உடலில் சிறிய எலும்பு எது தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வளர்ந்த மனிதரின் உடலில் மொத்தம் 206 எலும்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. 10 வருஷத்துக்கு ஒரு முறை எலும்பு செல்கள் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்படுது. நம்மளுடைய பாதத்தில் மொத்தம் 26 எலும்புகள் இருக்குது. கைகளில் அதாவது மணிக்கட்டு உட்பட மொத்தம் 54 எலும்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. மிக நீளமான மிக வலுவான எலும்பு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம தொடை எலும்பு தான் மிக நீளமான மிக வலுவான எலும்பு. அதுக்கப்புறம் இருக்கிறதுலேயே மிகச்சிறிய எலும்பு எது அப்படின்னா காதில் உள்ள ஸ்டேப்ஸ் தான் உடலிலேயே மிகச்சிறிய எலும்பு. அப்புறம் மற்றொரு எலும்புடன் தொடர்பில்லாத ஒரே எலும்பு எது அப்படின்னா நாக்கின் அடியில் காணப்படுற வி வடிவ ஹயாய்ட் எலும்பு தான் பார்த்தீங்கன்னா மற்ற எலும்புகளோட தொடர்பில்லாத ஒரே எலும்பு. விவசாய நிலம் வைத்திருந்தால் ரூபாய் 12,000 மானியம். எந்த மாநிலத்தில் அப்படின்னா தெலங்கானாவில். தெலங்கானாவில் விவசாய நிலம் வைத்திருந்தால் ஏக்கருக்கு 12,000 ரூபாய் மானியம் ஆண்டுதோறும் வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கும் ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதா தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காரு. பெஞ்சல் புயலை தீவிர பேரிடராக அறிவித்தது தமிழ்நாடு அரசு.
பெஞ்சல் புயலால் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்குது. அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் மக்கள் பார்த்தீங்கன்னா துயரத்தில் இருக்காங்க. இந்த நிலையில் பெஞ்சல் புயலை தீவிர பேரிடராக தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரி பெஞ்சல் புயலை தீவிர பேரிடராக அறிவிப்பதன் மூலமாக மாநிலத்திற்கு உட்பட்ட பேரிடர் நிதியை மட்டுமின்றி இதர நிதிகளையும் பேரிடர் கால சீரமைப்புக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் மிக வயதான பறவை எது அப்படின்னு பார்க்கலாம். உலகின் மிக வயதான பறவையாக அறியப்படுற விஸ்டம் அப்படின்ற இந்த பறவை அதனுடைய 74 வயதில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இட்டிருக்கு. அதாவது அந்த பறவை தன்னுடைய வாழ்நாளில் மொத்தம் எத்தனை முட்டை இட்டிருக்கு அப்படின்னா 60 முட்டை இட்டிருக்கு. இப்போ கடைசியாக பெற்றிருக்க முட்டை பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த முட்டை இட்டிருக்கு. 4 வருஷத்துக்கு அப்புறமா 74வது வயதில் அந்த பறவை பார்த்தீங்கன்னா இந்த முட்டை இட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமீபியா வரலாற்றில் முதல் பெண் ஜனாதிபதி யாருன்னா 72 வயதான நெடும்போ நந்தி தைத்வா அப்படிங்கிறவங்க. நமீபியாவின் முதல் பெண் ஜனாதிபதியாக தேர்வாகி இந்த நெடும்போ நந்தி தைத்வா பார்த்தீங்கன்னா வரலாறு படைச்சிருக்காங்க. கடந்த மாதம் 27ஆம் தேதி நமீபியா நாட்டில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் SWAPO சார்பில் போட்டியிட்ட நெடும்போ நந்தி 57.3% வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலமாக ஆப்பிரிக்கா கண்டத்தின் 2வது பெண் ஜனாதிபதி அப்படின்ற பெருமையையும் இந்த நெடும்போ நந்தி தைத்வா பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. டங்ஸ்டன் உரிமத்திற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றம். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரி மத்திய அரசுக்கு எதிரான சிறப்பு தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. என்ன அப்படின்னா, துரைமுருகன் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அதிமுக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆதரித்து வாக்களிச்சிருக்காங்க. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தேர்வான பகுதி அரிய வகை உயிரினங்களுடைய வாழ்வாதாரமாக இருப்பதா இந்த தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்குது. கர்நாடகா எழுத்தாளருக்கு வைக்கம் விருது. கர்நாடகாவை சார்ந்த எழுத்தாளர் தேவநூர மகாதேவாவுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருது அறிவிச்சிருக்காங்க. சாதிய பாகுபாடு, அடக்குமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டவர் தான் எழுத்தாளர் தேவநூர மகாதேவா அப்படிங்கிறவர். பெரியார் நடத்திய வைக்கம் போராட்டத்தை நினைவு கூறும் விதமாக தான் வைக்கம் விருதை தமிழக அரசு பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்குது. இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. வருவாய்த்துறை செயலாளராக இருந்த சஞ்சய் மல்ஹோத்ராவை இந்திய ரிசர்வ் வங்கியோருடைய ஆளுநராக நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. சஞ்சய் மல்ஹோத்ரா டிசம்பர் 11 முதல் 3 ஆண்டுகளுக்கு இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோருடைய ஆளுநராக இருப்பார் அப்படின்னு மத்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதி நியமனம். அதாவது உச்சநீதிமன்றத்துடைய 51வது தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவர். இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா மே 13ஆம் தேதியோடைய நிறைவடைந்த நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக யார் பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா PR கவாய் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருக்காரு. இவருடைய பெயரை பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னா 51வது நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவர் தான் இவருடைய பெயரை பார்த்தீங்கன்னா பரிந்துரை செஞ்சிருக்காரு. அப்போ உச்சநீதிமன்றத்துடைய 52வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறவர் யார் அப்படின்னா PR கவாய் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருக்காரு. இவருடைய பதவிக்காலம் எப்போருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மே 14ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இவர் பதவியேற்கிறாரு. ஏன் அப்படின்னா 51வது நீதிபதியான சஞ்சீவ் கண்ணாவுடைய பதவிக்காலம் மே 13ஆம் தேதியோட நிறைவடைந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் முதன்முறையாக ரயிலில் ATM மிஷின் அமைக்கப்பட்டுள்ளது. எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்குது. எந்த ட்ரெயினில் அப்படின்னா பஞ்சவாடி விரைவு ரயிலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதன்முறையாக ATM மிஷின் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு போக போக தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ATM மிஷின் அமைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்திய ஆஞ்சியோபிளாஸ்டியின் தந்தை காலமானார். இந்திய ஆஞ்சியோபிளாஸ்டியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் மேத்யூ சாமுவேல் கலரிக்கல் அவருடைய 70வது வயதில் காலமானார். உடல்நிலை குறைவால் சென்னையில் இருக்கிற தனியார் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட டாக்டர் மேத்யூ சாமுவேல் கலாரிக்கல் சிகிச்சை பலனின்றி பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் கோட்டயத்தில் பிறந்திருக்காரு. ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சையில் நிபுணத்துவம் பெற்று விளங்கியிருக்காரு. இவருடைய திறமையை பாராட்டி மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை 2000ஆம் ஆண்டில் வழங்கி இவரை கௌரவிச்சிருக்காங்க.
கோடைகால சுற்றுலா ஸ்தலம் பட்டியலில் ஊட்டி முதலிடம். 2025 இந்தியாவில் சுற்றுலா செல்ல அதிகம் பேரால் இணையதளத்தில் தேடப்பட்ட ஒரு ஸ்தலமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஊட்டி முதலிடத்தில் இருக்குது. ஊட்டிக்கு அப்புறமா மணாலி, டார்ஜிலிங், ரிஷிகேஷ், மூணார், ஸ்ரீநகர் ஆகிய இடங்கள் அடுத்தடுத்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா எதிலிருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா booking.com அப்படின்ற நிறுவன வலைதள ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. குரங்கு காய்ச்சல் என்று அழைக்கப்படும் கியாசனூர் வனநோய் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் அதிக பாதிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துது. இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னா ஒரு ஒட்டுண்ணி மூலமாக இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு பரவுது. வனப்பகுதிகள்லையும் அதை சுற்றி வாழும் மக்களுக்கு இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நோய் பார்த்திங்கன்னா முதல்ல 1957 ஆண்டில் கர்நாடகாவுடைய கியாசனூர் பகுதியில் இருக்கிற ஒரு காட்டில் கண்டறியப்பட்டது. மனிதர்களுக்கு பரவுற இந்த நோய் அதே மனிதர்கள்ட்ட இருந்து மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவாது. அந்த ஒரு ஒட்டுண்ணி இருக்கு இல்லையா, பூச்சி, அந்த பூச்சியின் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பரமே தவிர பறவைகள்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முதல் உயிரியல் பூங்கா எது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய முதல் உயிரியல் பூங்கா எது அப்படின்னா சென்னை வண்டலூரில் இருக்கிற அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தான். இந்த உயிரியல் பூங்கா எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா முதன்முறையாக 1855 ஆண்டில் மதராஸ் அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். 1854 ஆண்டில் சென்னை நகரின் முதல் உயிரியல் பூங்கா ஒரு சிறுத்தை ஒரு புலியோட வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குச்சு. இதனுடைய ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுத்தை ஒரு புலி. இப்போது நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிறுத்தையும் புலியை வந்து பார்த்தீங்கன்னா கூண்டில் அடைச்சி காட்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போவாங்க இல்லைங்களா. இப்போயே கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ரொம்பவும் ஈர்த்துருக்கு. இப்போ நம்மகிட்ட ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1854 அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புலியையும் சிறுத்தையும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து வந்து கூட அங்கே பார்த்தாங்க. அப்போதைய சென்னை அரசு மத்திய அருங்காட்சியகத்துடைய இயக்குனரான எட்வர்ட் கிரீன் பாஸ்போர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு இல்லாமல் இருந்த கர்நாடக நவாப் குலாம் முகமது கவுசுக்கான வற்புறுத்தி நவாபோடைய முழு விலங்கு சேகரிப்பையும் அருங்காட்சியகத்துக்கு வழங்குமாறு வற்புறுத்தி பெற்றிருக்காரு. அதாவது நீ கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வச்சிருக்காரு. இதன் காரணமாக பெருந்திரளான மக்கள் இந்த அருங்காட்சியகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்திருக்காங்க. ஒரு சிறுத்தை ஒரு புலிக்கு அத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னா அந்த அரசர்கிட்ட இருக்க மொத்த விலங்கு சேகரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாங்கிக்கிட்டார். அப்படிங்கும்போது நிறைய விலங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே பார்த்தாங்க. 1855 மெட்ராஸ் உயிரியல் பூங்காவுடைய மையமாக இது வந்து பார்த்தீங்கன்னா மாறுச்சு. பாஸ்போர் அருங்காட்சியக வளாகத்தில் விலங்கு காட்சி சாலையை தொடங்கினாலும் ஒரு ஆண்டு கழித்து தான் பாலூட்டிகள், பறவைகள், அப்புறம் ஊர்வனம் உட்பட்ட 300க்கும் மேற்பட்ட விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காட்சிப்படுத்தப்பட்டது. இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு மாற்றப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் 1855 ஆரம்பிக்கும் போதே அந்த விலங்கியல் அருங்காட்சியகம் ஒரே இடத்துல இல்லை, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த இடம் சரியாக வரல, இந்த இடத்துக்கு மாற்றிக்கலாம், இந்த இடம் சரியாக வரல, அங்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 1861 பூங்கா நகரில் இருக்கிற சென்னை மத்திய தொடருந்து நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கிற மக்கள் பூங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரியல் பூங்கா மாற்றப்பட்டுச்சு. இதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னா 116 ஏக்கர். இதில் பூங்காவின் ஒரு முனையை ஆக்கிரமித்து மக்கள் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக திறக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா 1975 ஆண்டு விலங்கு காட்சி சாலையை இந்த பகுதியில் விரிவுபடுத்த இடவசதி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி சென்டர்னே சொல்லலாம். அந்த இடத்துல மக்கள் தொகை பெருக்கத்தினாலையும் நிறைய வாகனங்கள் நிறைய போயிட்டு வருது இல்லைங்களா, அதனாலையும் நிறைய காற்று மாசுபாடு, நிறைய சவுண்டு இதெல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களாகிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சுப்போம். ஸோ அந்த விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாது சரிங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாடெல்லாம் கூட ஓட்டிட்டு போனாலும் சரி, குதிரையெல்லாம் சரி, ஏதாவது சத்தம் கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா மிரளும் இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலங்கு காட்சி சாலையை நகரத்துக்கு வெளியே மாற்ற வேண்டி இருந்துச்சு. அதனால் விலங்கு காட்சி சாலையில் இருக்கிற விலங்குகளை நல்ல இடவசதியோட பராமரிக்க ஏற்ற வகையில் 1976 என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. அப்போ தான் 1976 ஆண்டில் தமிழ்நாடு வனத்துறை தற்போதைய உயிரியல் பூங்காவை உருவாக்க நகரோடைய புறநகரில் இருக்கிற வண்டலூர் ரிசர்வ் வனப்பகுதியில் 1265 ஏக்கர் நிலத்தினை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குச்சு. இதுக்கு முன்னாடி அந்த பார்க் ஸ்டேஷன்
பக்கத்தில் 116 ஏக்கரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இடத்த வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இடவசதி இல்லாதனால நகரத்துக்கு வெளியே எவ்வளோ ஏக்கர் வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னா 1265 ஏக்கர் நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. இது இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக அதுக்கப்புறம் மாறுச்சு. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய உயிரியல் காட்சி சாலைகளோட இதுவும் வந்து ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா 1979ஆம் ஆண்டு 750 லட்சம் செலவில் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. இதனுடைய புதிய வளாகத்தில் இருக்கிற விலங்கு காட்சி சாலை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்த போது 24 ஜூலை 1985 அன்று அப்போதைய தமிழக முதல்வரான எம்ஜிஆர் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் இந்த பகுதி ஒரு புதற்காடு தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு இருந்தது. மரங்கள் எதுவுமே கிடையவே கிடையாது. விலங்கு காட்சி சாலையுடைய அதிகாரிகள் அப்புறம் சுற்றியுள்ள கிராமங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு மரங்களுடைய விதைகளை வெளிப்பகுதியிலிருந்து சேகரித்து கொண்டு வந்து அந்த விலங்கு காட்சி சாலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடாகவே மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 1855 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது. இதுக்கு வந்து ஏன் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இந்த விலங்கு காட்சி சாலையை தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களுடைய நினைவாக தான் அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அழைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளியில் ஏஐ ஆசிரியர் அறிமுகம். ராமேஸ்வரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மார்க்ரெட் அப்படின்ற பெயரில் ஏஐ ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமாயிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, மனித உருவத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் கேட்கும் கேள்விக்கு சர்ச் என்ஜின் உதவியோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஆசிரியர் பதிலளிக்குது. இந்த ஏஐ ஆசிரியரால் 25 இந்திய மொழிகள் வந்து பேச முடியும். அப்புறம் 25 சர்வதேச மொழிகளை வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. 128 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக்கில் கிரிக்கெட், அதாவது 168 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது 128 வருஷத்துக்கு முன்னாடி ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் போட்டியை வந்து விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரியுது. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க உள்ள நிலையில் 5 புதிய விளையாட்டுகளில் ஒன்றாக கிரிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தலா 6 அணிகள் பங்கேற்க இருப்பதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஆஸ்கார் விருதில் ஸ்டண்ட் டிசைன் அப்படின்ற புதிய பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திருக்காங்க. ஸ்டண்ட் டிசைன் அப்படின்னா ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. சிறந்த நடிகர், சிறந்த படம், சிறந்த நடிகை, சிறந்த டைரக்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர், இவங்களுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா விருது கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் டிசைன், ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அப்படின்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆஸ்காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவை சேர்த்துருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஆஸ்கார் விருது வழங்கும் பிரிவுகளில் ஸ்டண்ட் டிசைன் அப்படின்ற புதிய பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு. 2028ஆம் ஆண்டிலிருந்து சிறந்த சண்டை வடிவமைப்பு அப்படின்ற புதிய பிரிவில் ஆஸ்கார் விருது வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2027ஆம் ஆண்டு சிறந்த படங்களுக்கு 2028 நடைபெற 100வது ஆஸ்கார் விழாவில் விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. QR கோடை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். பண பரிமாற்றத்திற்கும் ஆவண சரிபார்ப்பிற்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா QR கோடை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. இந்த QR கோடை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த QR கோடை மசாஹிரோ ரஹா அப்படின்ற ஜப்பான் இன்ஜினியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1994 கண்டுபிடிச்சிருக்காரு. QR கோடை கண்டுபிடிச்சவர் யாருன்னா மசாஹிரோ ரஹா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 1994 கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, கோ அப்படின்ற விளையாட்டை விளையாடும்போது இதை உருவாக்கும் திட்டம் உருவாச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த விளையாட்டை விளையாட்டிட்டு அதுக்கப்புறமா அவர் பணிபுரிகிற டென்சோ வேவ் நிறுவனத்தில் இருக்கிற அவருடைய குழுவினரோடு சேர்ந்து இப்போ இருக்கிற இந்த QR வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தினதா சொல்லப்படுது. திருக்குறளில் தமிழ் என்ற சொல்லே இல்லையா? அதாவது திருக்குறளுடைய முதல் குறளின் முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆ, அகர முதல எழுத்தெல்லாம் ஆ வருது இல்லையா. அதே மாதிரி திருக்குறளுடைய கடைசி குறளுடைய கடைசி எழுத்து என்ன அப்படின்னா என். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியுடைய முதல் மற்றும் கடைசி எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது அப்படின்னா நீ. எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 1705 தடவை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறமா திருக்குறளில் பயன்படுத்தப்படாத தமிழ் உயிரெழுத்து எது அப்படின்னா ஆ.
அவ் அப்படின்ற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எந்த அதிகாரம் அப்படின்னா குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை வர அதிகாரம். அதுக்கப்புறம் திருக்குறளில் தமிழ் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படவே இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எந்த எண் அப்படின்னா 9 அப்படின்ற எண் திருக்குறளில் இடம்பெறவில்லை. அப்புறம் திருக்குறள் மொத்தம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா 170 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. மத்திய அரசு நடத்தும் NMMS தேர்வில் திருநெல்வேலி முதலிடம். இதை பற்றி பார்க்கலாம். மத்திய அரசு நடத்தும் தேர்வான NMMS தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 508 மாணவர்கள் தேர்வாகியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த NMMS தேர்வில் ஏன் திருநெல்வேலி முதலிடம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 508 பேர் இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகியிருக்காங்க. அதனால் இந்தியாவின் முதல் ஆண் மருத்துவர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியாவின் முதல் ஆண் மருத்துவர் யார் அப்படின்னா பண்டிட் மதுசூதன் குப்தா. இந்தியாவின் முதல் ஆண் மருத்துவர் யாருன்னா பண்டிட் மதுசூதன் குப்தா. இவரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் 1800ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. இவர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் திறமையானவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவர் நவீன மருத்துவம் பயின்று 1836ஆம் ஆண்டு மனித உடல் அறுவை சிகிச்சை செய்த முதல் இந்தியர் அப்படின்னு பெயர் பெற்றவர். அப்போது மனித உடல் அறுவை சிகிச்சை செய்த முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா பண்டிட் மதுசூதன் குப்தா. இவர் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர். இவருடைய பணி நவீன மருத்துவ கல்வியை இந்தியாவுக்கு கொண்டு வர உதவுச்சு. அவருடைய பயணம் பலரை அறிவியல் அப்புறம் சேவையின் பாதையை பின்பற்ற தூண்டியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உலகளவில் அதிக மக்கள் பேசக்கூடிய மொழியாக தமிழுக்கு எத்தனையாவது இடம் அப்படின்னு பார்க்க போகிறோம். உலகளவில் அதிக மக்கள் பேசக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. உலகம் முழுவதும் ஆங்கில மொழியை மொத்தம் எத்தனை மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா 1.46 பில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீன மொழி இருக்குது. சீன மொழியை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னா 1.18 பில்லியன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி இருக்குது. ஹிந்தியை 622 மில்லியன் மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பட்டியலில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 18வது இடத்துல இருக்குது. தமிழ் மொழியை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 86.4 மில்லியன் மக்கள் தமிழ் மொழியை பேசுகிறாங்க அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் 3வதாக இருக்குது இல்லைங்களா ஒரு மொழி ஹிந்தி மொழி, அதை வந்து 622 மில்லியன் மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹிந்தியை வந்து பார்த்தீங்கன்னா 622 மில்லியன் மக்கள்லாம் பேச கிடையாது. நிறைய அதாவது நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்கும். கொஞ்சம் சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஹிந்தியை வந்து பார்த்தீங்கன்னா 622 மில்லியன் மக்கள் வந்து பேசலை. அமெரிக்காவில் இந்துக்களை அவமதித்தால் தண்டனை. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்க்கலாம். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் இந்து மதம் குறித்து அவதூறு பரப்புபவர்களை தண்டிக்க புதிய மசோதா வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. யார் அப்படின்னா குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் செனட் சபையில் இந்த மசோதாவை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த மசோதா சட்டமாக நிறைவேற்றப்பட்டதும் இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக அமலுக்கு வரும். அமெரிக்காவில் இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் தடவை. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய வார்த்தையான கிகில் என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கிகில் அப்படின்னா என்னென்னா டாக்லாக் மொழியிலிருந்து முதல்ல இந்த கிகில்ன்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாச்சு. தற்போது பிலிப்பைன்ஸ் அகராதியிலையும் பயன்படுத்தப்பட்டு வரும் கிகில் அப்படின்ற சொல் ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதியில் இப்போது சேர்க்கப்பட்டிருக்கு. கிகில் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கோபம், ஆர்வம் அல்லது அழகான ஒன்றை பார்த்தால் ஏற்படும் மகிழ்ச்சியால் ஏற்படுற ஒரு தீவிர உணர்வு அப்படிங்கிறது தான் இந்த கிகில் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னு அந்த ஆக்ஸ்போர்ட் அகராதியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றார் தமிழக வீரர் சரத்கமல். இவர் வந்து பார்த்திங்கன்னா 5 முறை ஒலிம்பிக்கில் வந்து பங்கேற்றிருக்காரு. சர்வதேச போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை குவித்தவர் தான் இந்த சரத்கமல். டேபிள் டென்னிஸ் WTT ஸ்டார் கண்டெண்டர் சென்னை 2025 போட்டியோட ஓய்வு பெற்றார் சரத்கமல். உப்பு தண்ணீரில் கரையும் பிளாஸ்டிக்.
சுற்றுச்சூழல் மாசை தடுப்பதற்காக உப்பு தண்ணீரில் உடனடியாக கரையும் புதிய பிளாஸ்டிக்கை ஜப்பான் விஞ்ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடித்துள்ளனர். அதாவது ஜப்பான்காரங்க வந்து புதுசாக நிறையா கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில் கரையிற பிளாஸ்டிக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிச்சி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. வெளியிட்டதுக்கப்புறம் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து பயன்படுத்தாதீங்க, இதில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்படின்னு பின்னாடி சொல்லுவாங்களா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டிட வேண்டியது தான். தமிழ்நாட்டில் 7 புதிய நகராட்சிகள் உருவாக்கம். அரசிதழ் வெளியீடு. எது எது அந்த 7 புதிய நகராட்சிகள் அப்படின்னா போலூர், செங்கம், கன்னியாகுமரி, கோத்தகிரி, அவினாசி, பெருந்துறை, சங்ககிரி. இந்த 7 தான் அந்த புதிய நகராட்சிகள். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 7 இதுதான்: போலூர், செங்கம், கன்னியாகுமரி, கோத்தகிரி, அவினாசி, பெருந்துறை, சங்ககிரி. ஆசியாவின் மிகப்பெரிய துலிப் தோட்டம் ஜம்மு காஷ்மீரில் திறப்பு. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஸ்ரீநகரில் ஆசியாவின் மிகப்பெரிய துலிப் தோட்டம் புதன்கிழமை அன்று பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. எக்ஸாக்டாக டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26/3/2025 வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. இந்த துலிப் தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வந்து திறந்து வச்சிருக்காரு. இந்த துலிப் தோட்டத்தில் மொத்தம் 74 வகைகளை சார்ந்த 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட துலிப் மலர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தோட்டத்தில் துலிப் மலர்களை தவிர வேற எந்தெந்த மலர்கள் இருக்குது அப்படின்னா டாஃபோடில்ஸ், ஹைசின்ஸ், ரான்குலாஸ், மஸ்காரியா, அப்புறம் ஐரிஸ் மலர்கள்லாம் இந்த துலிப் தோட்டத்தில் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது.